Hi guys, welcome back to the another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2014ல ரிலீஸ் ஆன மர்டரர் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் மூவி. நம்ம டாங்லி தான் இந்த படத்துல ஆன்டி ஹீரோவா பிளே பண்ணிருக்காரு அண்ட் அவர் தான் வில்லன் அண்ட் ஹீரோ. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்க பாத்தீங்கன்னா நம்ம டாங்லி யாரோ ஒரு 2 பேரை கொலை பண்றாரு. ஆனா 2 பேர் வந்து கிச்சிக்கா பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்கும்போது உள்ள வந்து கொடூரமான முறையில குத்தி கொலை பண்றாரு. அப்படியே சீனை இங்க கட் பண்ணி டாங்லி அவரோட பையனோட நாய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பையன் வந்து பெருசா யாரோடையும் பேச மாட்டான். வீட்டுலயே அவங்க அப்பா அவங்க கூட சரியா பேச மாட்டாங்க. அவங்களோட யாரும் ஃப்ரெண்ட்ஸும் அவனோட இல்லை. பிகாஸ் அவன் நாய் விற்கிறவன், நாய் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு இருக்காங்க. அந்த ஊருக்கு ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து சேர்றாங்க. இவங்க கூட கொஞ்சம் இவங்க நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் இந்த பையனோட அப்பாவை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு சின்னதா ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகுது. இந்த பொண்ணு ரொம்ப குட்டியா இருக்கும் பொழுது இவங்க அப்பா ஒருத்தவங்கள கொலை பண்ணியிருக்காரு. அது அந்த பொண்ணு பார்த்துருக்கு. அதனால இந்த பொண்ணையும் கொலை பண்றதுக்காக போயிருக்காரு. ஆனா எப்படியும் அந்த பொண்ணு தப்பிச்சிச்சு. பட் அது அவங்க அப்பா தானா அப்படின்றது அந்த பொண்ணுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ண அது கன்ஃபார்மும் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் அந்த சின்ன வயசுல பார்த்த பொண்ணு அப்படின்னு டாங்லியும் கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பரபரப்பான திரைக்கதை தான் இந்த மர்டரர் படத்தோட ஸ்கிரீன் பிளே. இந்த படம் மொத்தமாவே 1 மணி நேரம் 15 நிமிஷம் தான். அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து பிளேஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடி தளத்துல வந்து ரிலீஸ் ஆகி ஓடிடி ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துல பிடிச்சது நம்ம டாங்லி ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம சத்யராஜ் மாதிரி பல படங்கள்ல வில்லனா தான் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சமா வளர்ந்துதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஹீரோவா வந்து சவுத் கொரியால இருக்காரு அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் இந்த படமும் இந்த படம் ஆங்கிலே பாத்தீங்கன்னா வந்து இந்த டீப் ட்ராப் அப்படின்னு ஒரு படம் வந்து இதே டாங்லி நடிச்சிருப்பாரு. இந்த படமும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிமிலரா ஒரே மாதிரியே இருக்கும். இந்த படத்தோட சீக்வல் தான் அந்த படமும் அப்படின்னு திங்க் பண்ற அளவுக்கு அந்த படத்தோட வடிவமைச்சிருப்பாங்க. மேபி இருக்கலாம், நமக்கு தெரியாம இருக்கு. இப்ப இந்த படத்துல எனக்கு பிடிச்சது டாங்லியோட நடிப்பு. ஒரு சைக்கலாஜிக்கலா ஒருத்தன் பாதிக்கப்பட்ட மனசு அவன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி ஆக்டிங் வந்து அந்த ஆக்டிங் வந்து பயங்கரமா நம்ம டாங்லி வந்து ஸ்கிரீன் பிளே பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த குட்டி பையன் அவரோட அந்த குட்டி பொண்ணு 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி நம்ம எதிர்பார்க்காத ஒரு காட்சியா இருக்கும். பட் அதுதான் ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு எப்படியாவது இவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த பையன் அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு கூட்டி அந்த ஃபாரஸ்ட்ல ஊறி நம்ம டாங்லி சேஸ் பண்ற சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அண்ட் சூப்பரா அண்ட் நேச்சுரலா எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஸ்கிரீன் பிளே வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கிறபடியா அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு 18+ இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து 2 பேர் நியூடா செக்ஸ் பண்ற மாதிரி ஒரு காட்சி, அவங்கள கொலை பண்ற மாதிரி ஒரு காட்சி. நீங்க ஃபேமிலிஸாவோ நீங்க 18+க்கு கம்மியா இருந்தாலும் இந்த படத்தை நீங்க தயவு செஞ்சு பார்க்காதுங்க. ஏன்னா அதுல எக்கச்சக்கமான கூட்டுற காட்சிகள் வர்றபடியா அது பல பேருக்கு பிடிக்காம கூட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த படம் எப்படி வரும் அப்படின்னா ஒரு சைக்கோ கொலைகாரன் அவனை எதுக்காக கொலை பண்றான் அப்படின்றது இந்த படம் பார்த்து நீங்க இந்த ரீசன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஓவராலா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு த்ரில்லர், ஒரு சைக்கலாஜிக்கலான த்ரில்லர் படமா இருக்கும். ஆனா எங்கேயுமே நம்ம டிசப்பாயின்மெண்ட் பண்ணாத ஒரு பெர்ஃபெக்டான படம். அண்ட் தமிழ்கிட்ட போட அந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அந்த ஓடிடி தளத்துல போய் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மீண்டும் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.